இன்றைக்கு கூடாரவல்லி அப்படிங்கிறது 27வது நாளிலே அமைந்த திருப்பாவை. அந்த திருப்பாவை தான் நம்ம கூடாரை வள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த திருப்பாவை 30 நாட்களும் மார்கழி நோன்பு நோற்கிறார்கள். அந்த பாடல்களிலே நோன்பு நோற்கக்கூடிய முறை அப்படிங்கிறதை பற்றியும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் எப்படி எழுப்ப வேண்டியது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நந்தகோப்பர் நப்பின்னை அப்படின்னு ஒவ்வொருத்தராக எழுப்பி கொண்டு வந்து இறுதியாக கண்ணனை எழுப்புகிறாங்க. எழுப்பி முடித்த பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த நோன்பு நோற்பதற்கு தேவையான பொருள்கள் எல்லாவற்றையும் நீ எனக்கு கொடுக்கணும், எல்லாவற்றையும் எனக்கு நீ கொடு அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான். கேட்ட உடனே அடுத்த பாடலில், அதுதான் 27வது பாடல், கூடாரை வள்ளி அப்படிங்கிற அந்த பாடல் மிக சிறந்த ஒரு பாடலாக கருதப்படக்கூடிய ஒரு பாடல் இது. இதில் ஆண்டாள் உறுதித்தன்மை வந்துடுது. நிச்சயமாக கண்ணன் என்னை ஆட்கொள்ள போகிறான் அப்படிங்கிற ஒரு உள்ள உறுதி வந்துடுது. அப்போ கண்ணனின் அழகுக்கு நிகராக தானும் அழகாக இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணாங்க? நெய் உண்ணவில்லை, பால் உண்ணவில்லை, மை தீட்டவில்லை, மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. செய்யாதன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி விரத நாட்களிலே எதையெல்லாம் நாம் அனுசரிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ஆண்டாள் இந்த பாடலில் தான் சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே அப்படின்னு சொல்லக்கூடிய பல அணிகலன்களையும் நான் அணிந்து கொள்வேன்னு எல்லாவற்றையும் அவள் அணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். அன்றைக்கு பால் சோறு, சர்க்கரை பொங்கல், வெண்ணெய் எல்லாவற்றையும் செஞ்சு இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாள். அந்த பாடல் தான் இது. பகைவர்களையெல்லாம் வெல்லும் ஆற்றல் படைத்த அந்த கண்ணன் என்னை நிச்சயமாக கைப்பற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய பாடல். அந்த பாடலை எல்லாம் பாடி முடித்த பிறகு ஸ்ரீரங்கநாதரினுடைய அன்புக்கு பாத்திரமாகி அவனுடைய திருவடிகளை அடைந்தாள். அவனுடைய ஐக்கியமானால் அவனுடைய கரங்களை கைகோத்து கொண்டு அவள் போனாள் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டாள் கள்ளழகர்கிட்ட வேண்டிக்கிறாள். என்ன வேண்டிக்கிறா அப்படின்னு சொன்னால், நாறு நறும்பொருள் நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நான் வேண்டிக்கிட்டேன் கள்ளழகர்கிட்ட, 100 தடா நிறைய நான் உனக்கு வெண்ணெய் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னும் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், சக்கரை பொங்கல் நான் 100 அண்டாவில் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு அவன் என்னை ஆட்கொண்டான், ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்களோ அப்படின்னு சொல்கிறான். என்னை அவன் கைப்பற்றி என்னை மனமுடித்து கொள்வான், இதையெல்லாம் நான் அவனுக்கு படைப்பேன் என்று சொல்கிறாள். ஆனால் இந்த இதெல்லாம் வேண்டிக் கொள்கிறாள், இறைவனோட போய் ஐக்கியமாயிடுறா. இந்த வேண்டி கொண்டதெல்லாம் அப்படியே நிற்கிது, செய்வதற்கு யாரும் ஒன்றும் செய்யலை. இது ரொம்ப வருஷங்கள் ஆயிடுது. இது என்ன ஆகிறது அப்படின்னா, ஒரு முறை ராமானுஜர் ஒரு 200 ஆண்டுகள் அதுக்கு பிறகு, ஆண்டாள் பிறந்து ஒரு 200 ஆண்டுகள் கழித்து தோன்றியவர் தான் ராமானுஜர். அந்த மாதிரி தோன்றிய அந்த ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறார். அப்போது ஆண்டாள் அண்ணனே அப்படின்னு கூப்பிட்டது மாதிரியே அவருக்கு தோன்றுகிறது. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, ஆண்டாள் தான் தன்னை அண்ணன் என்று அழைத்தார் அப்படின்னு அவர் உள்ள மகிழ்கிறது. நான் ஆண்டாளுக்கு அண்ணன் என்று அவர் சொந்தம் கொண்டாடுகிறார். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் ஒரு பக்தி இருக்கிறது. அந்த நிலையிலே தான் என்னாகிறது, ஆண்டாள் வேண்டிக் கொண்டதை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் அதே மாதிரி 100 அண்டா சக்கரை பொங்கல் வெண்ணெய் எல்லாவற்றையும் செய்து கொண்டு போய் கள்ளழகருக்கு விநியோகம், அந்த இறைவனுக்கு படைச்சி பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு செய்தி இந்த கூடாரை வள்ளி. அதுதான் முக்கியமானது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், அப்புறம் கள்ளழகர் கோயில், ஸ்ரீரங்கநாதர் கோயில், இந்த 3 கோயில்களில் இந்த கூடாரை வள்ளி அன்னைக்கு நம்ம வீடுகளில் எல்லாம் கூட செய்கிற பழக்கம் உண்டு. நாம் இந்த கூடாரவள்ளி அன்னைக்கு சக்கரை பொங்கலை நெய் வழிய செஞ்சு இறைவனுக்கு நாம்
கொடுப்போம், நாமளும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி செய்யும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விழா நாளைக்கு இந்த கோயில்களில் நான் சொன்னேன்ல, இந்த 3 கோயில்களில் மிகச்சிறப்பாக நடக்கும். மற்ற பெருமாள் கோயில்கள்லையும் இது மிகச்சிறப்பாக நடக்கும். 120 லிட்டர் பால், அந்த கள்ளழகர் கோயிலில் 120 லிட்டர் பால், ஒரு 250 கிலோ அரிசி, ஒரு 15 கிலோ கல்கண்டு, எல்லாமே முந்திரி திராட்சை எல்லாம் ஏகப்பட்ட அதை கொண்டு வந்து அண்டாவில் கொட்டி நிரப்பி அப்படியே பாலை சுண்ட சுண்ட காய்ச்சி சக்கரை பொங்கல் செஞ்சு இறைவனுக்கு கள்ளழகருக்கு நிவேத்தியம் பண்ணுறது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த பாடலை நாம் பாடி அந்த ஆண்டாளை நாம் வேண்டும்போது ஆண்டாளுக்கு கிடைத்த அந்த திருவருள் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அதனால் நாம் அந்த அன்னைக்கு சக்கரை பொங்கல்லாம் பொங்கி சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுவோம். இதில் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரம்பொருளை இந்த ஜீவாத்மா போய் அடையணும், பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா அடையணும். அதுதான் இந்த பாடல்களினுடைய நோக்கம். பக்தியின் நோக்கமே அதுதான். நாம் பரமாத்மாவை போய் அடையணும், நாம் எல்லாரும் ஜீவாத்மாக்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பாடல்களை பாடும்போது பரமாத்மாவே இந்த ஜீவாத்மாவை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கூடாரவல்லி அன்னைக்கு பெண்கள் நகையெல்லாம் அணிந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக இந்த நோன்பை நோக்கிறார்கள். அதனால் இந்த கூடாரை வள்ளி அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. சரியா? நன்றி, வணக்கம், வாழ்த்துகள், வாழ்க. தொடர்ந்து நாம் பயணிப்போம்.